ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான வெந்தய குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ நான் 2 கட்டி பூண்டை தோல் உரித்து முழுசாக சேர்த்து விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். பூண்டு சின்ன வெங்காயமும் நிறையா சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது தேவையான அளவு தண்ணியை சேர்த்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும். அது வரை இது இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரணும். அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது குழம்போட டேஸ்ட்டை உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் பாசி பருப்பை 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரணும். அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை இதோடு சேர்த்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரணும். அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கு. ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கி வரணும். இப்போ இதை நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்ச முட்டைக்கோஸ் பருப்பை இதோடு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரியே வெந்தய குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.